வெல்கம் பேக் டு யுவிதிவி மோட்டிவேஷன். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் யுவராஜ். இது நம்ம சேனல் யுவிதிவி மோட்டிவேஷன். இன்றைக்கி பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் கொண்டாட போகிற எல்லாருக்குமே என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தோம்னா, நாம எல்லாருமே காமனாக பண்ணிகிட்டு இருக்க 7 மிஸ்டேக் என்ன அப்படின்றத பற்றி இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம இதே மாதிரி ஒரு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்த்துருந்தோம்னு பார்த்தோம்னா, நம்மளோட வாழ்க்கையில் நம்ம காமனாக பண்ணுற 7 மிஸ்டேக் என்ன அப்படின்றத பற்றி வந்து பார்த்துருந்தோம். ஸோ இன்னும் நீங்கள் அந்த வீடியோ பார்க்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா, அந்த வீடியோ லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் மேலே ஐகார்ட்லேயும் கொடுத்து வைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக கிளிக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதை தொடர்ந்து இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தோம்னா, நம்மளோட ஃபெயிலியருக்கு பின்னாடி இருக்கிற 7 காமனான மிஸ்டேக் என்ன அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற ஒவ்வொரு விஷயத்தையுமே ஆல்ரெடி நம்ம தனித்தனியாக வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு சில விஷயத்தை வந்து இன்னும் போஸ்ட் பண்ணாமல் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து வரும் நாட்களில் வந்து கண்டிப்பாக வந்து போஸ்ட் பண்ணப்படும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். எல்லாருமே கண்டிப்பாக தம்ப்லைன் டைட்டில் எல்லாத்தையும் பார்த்துட்டு ஒரு இன்ட்ரெஸ்ட்டோட அந்த வீடியோக்குள்ள வந்து வந்திருப்பீங்க. ஸோ அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டோட இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்ப்பீங்க அப்படின்ற நம்பிக்கையில் இப்போ நான் அந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட் எந்த தவறை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தோம்னா, தன்னம்பிக்கை இல்லாமல் இருக்கிறது. நம்ம ஏதோ ஒரு விஷயத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து நம்மளால் முடியுமா முடியாதுன்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த விஷயத்தை நம்ம ஸ்டார்ட் பண்ணாமே போயிடுவோம். ஒருவேளை 2 மைண்ட் செட்டில் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா அந்த விஷயத்தை பாதியில் தூக்கி போட்டு போயிடுவோம். அப்படி இல்லைன்ற பட்சத்தில் அது ஃபெயிலியர் ஆனதுக்கப்புறம் கூட அந்த விஷயத்தை வந்து அது ஃபெயிலியருக்குண்டான ரீசன் என்னென்னு கண்டுபிடிச்சி அந்த விஷயத்தை வந்து கன்டினியூ பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணமே நமக்குள்ளே வந்து வராது. இதுவே நீங்கள் தன்னம்பிக்கையோடு ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா அந்த விஷயத்தை வந்து இடையில தூக்கி போட்டுறாமல் கடைசி வரைக்கும் நீங்கள் போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் அந்த விஷயத்தை வந்து ஃபெயிலியர் ஆகிட்டாலுமே அதுக்குள்ள ரீசனை கண்டுபிடிச்சி நீங்கள் அதை வந்து திரும்ப ட்ரை பண்ணுறதுக்குமே தன்னம்பிக்கை அப்படின்ற விஷயம் வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ அதனால் வந்து தன்னம்பிக்கை இல்லாமல் வந்து எந்த ஒரு விஷயத்தையும் ஸ்டார்ட் பண்ணாதீங்க. ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்ல தன்னம்பிக்கை, நம்மளால் முடியும் அப்படின்ற நம்பிக்கையோட அந்த விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ இதுதான் நம்ம பண்ணுற முதல் தவறு. இப்போ நம்ம அடுத்து எந்த தவறை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தோம்னா, நம்ம எந்த ஒரு விஷயத்தை பண்ணுறதுக்கு முன்னாடியுமே பிளான் பண்ணி பண்ணணும். நான் ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தோம்னா, நம்ம ஒரு விஷயத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணுறதும் அதே வந்து விஷயம் வந்து ஃபெயிலியரில் முடிகிறது மட்டும் தான் நமக்கு வந்து ஞாபகம் இருக்குமே தவிர்த்து அது கடையில் நம்ம என்னென்ன பண்ணோம், எதனால் ஃபெயிலியர் ஆச்சு அப்படின்ற விஷயம் வந்து எல்லாராலையுமே எல்லா நேரத்துலையும் ஞாபகம் வச்சுக்க முடியாது. ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணதையும் முடிகிறது மட்டும் ஞாபகம் வச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா அந்த ஒரு விஷயத்தை வந்து நம்ம வந்து அடுத்தடுத்து ட்ரை பண்ணுறதுக்கு வந்து நமக்கு ஒரு எண்ணமே வராது, தூக்கி போட்டு போயிடுவோம். இதே நீங்கள் ஒரு பிளானோட அந்த விஷயத்தை வந்து பண்ணிங்க அப்படின்னா ஒரு விஷயத்தை வந்து பண்ணதுக்கப்புறம் அடுத்து இதை பண்ண போகிறோம், அதுக்கடுத்து இதை பண்ண போகிறோம் அப்படின்னு வந்து டைமிங்கையும் ஒரு பிளானிங்கையும் ஒரு மொத்தமாக வச்சு நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் வந்து நேரத்தையும் வேகமாக மிச்சப்படுத்த முடியும். அந்த விஷயத்தை வந்து நினச்ச நேரத்தில் முடிக்கவும் அடுத்தடுத்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்றது, அடுத்து என்ன பண்ண போகிறோம், இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணோம் அப்படின்றது எல்லாமே நமக்கு வந்து ஃபிங்கர் டிப்ஸில் வந்து இருக்கும். ஸோ இதனால் நமக்கு ஃபெயிலியர் வந்தாலுமே அந்த விஷயத்தை வந்து நம்ம வந்து கண்டுபிடிச்சி வந்து மாற்றுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் எந்த ஒரு விஷயத்தை பண்ணாலுமே பிளான் இல்லாமல் வந்து பண்ண வேணாம், பிளானோட பண்ணுங்கள். ஸோ நம்ம பண்ணுற 2வது தப்பு வந்து இதுதான். இப்போ நம்ம அடுத்த எந்த தவறை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தோம்னா, நம்ம ஒரு விஷயத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியோ இல்லை ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறமா போயிட்டு நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தோம்னா, வேறு யார்ட்டையாவது போய் இந்த விஷயம் வந்து சரியாக இருக்குமா தவறாக இருக்குமா இல்லை நல்லதா கெட்டதா அதில் வந்து சக்ஸஸ் வந்து கொடுக்க முடியுமா என்னால் அப்படின்ட்டு மற்றவங்ககிட்ட போய் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருப்போம். ஸோ நீங்கள் வந்து என்ன ஒரு டவுட்டில் வந்து மற்றவங்ககிட்ட வந்து போயிருப்பீங்க அப்படின்னா, ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து இதுவும் நமக்கு சரியாக இருக்குமா அப்படின்னு நினச்சி வந்து போயிருப்பீங்க. ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தோம்னா, நீங்கள் கேட்ட விஷயத்தை தவிர்த்து அவங்கள வேறு ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து சொல்லிவிட்டு இது நல்லா இல்லை, இது சரியாக இல்லை அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனால் அது உங்களுக்கு சரியாக தெரிஞ்சிருக்கும், ஆனால் அது அவங்களுக்கு வந்து தவறாக இருக்கும். உங்களுக்கு தவறாக தெரிகிறது, அவங்களுக்கு சரியாக இருக்கும். ஸோ அதனால் மற்றவங்ககிட்ட வந்து எப்பயுமே வந்து ஒப்பீனியன் கேட்க வேணாம். ஏன்னா மற்றவங்க வந்து எப்படின்னு பார்த்தோம்னா, பாசிட்டிவ் சொல்ல மாட்டாங்க, நெகட்டிவ் சொல்ல மாட்டாங்க. நெகட்டிவ் பாசிட்டிவாகவும் சொல்லிட்டு இருப்பாங்க. ஏன்னா எல்லாருமே நல்லா இருக்கணும்னு வந்து எல்லாராலையும் நினைக்க முடியாது, நினைக்கவும் மாட்டாங்க. அதனால் எந்த ஒரு விஷயத்தை பண்ணுறதுக்கு முன்னாடியுமே நம்மளால் முடியும்னு சொல்லிட்டு சரியான ஒரு பிளானோட அந்த விஷயத்தை வந்து நீங்கள் இறக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அந்த விஷயத்தை பற்றின எந்த ஒரு சந்தேகமும் வந்து மற்றவங்கிட்ட வந்து கேட்டு வந்து குழம்பிக்க வந்து தேவையில்லை. ஸோ அதனால் எந்த ஒரு விஷயத்தை பண்ணுறதுக்கு முன்னாடியுமே தன்னம்பிக்கையோட ஒரு பிளானோட ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணுங்கள். மற்றவங்கிட்ட வந்து முடிஞ்ச வரைக்கும் கேட்குறது வந்து அவாய்ட் பண்ணுங்கள். அப்படி நீங்கள் அதேமாரி கேட்கணும் அப்படின்னா ஒரு பாசிட்டிவ் திங்கிங் உள்ளவங்களுக்கும் ஒரு ஹெல்பிங் மைண்ட் உள்ளவங்க அவங்ககிட்ட போய் வந்து கேளுங்க. ஸோ அதை விட்டு மற்றவங்க எல்லாத்தையும் போய் கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக அது ஃபெயிலியரில் தான் முடியும். ஸோ இதுதான் நம்ம பண்ணுற 3வது தவறு. இப்போ நம்ம அடுத்து எந்த தவறை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தோம்னா, ஒரு விஷயத்தை வந்து நம்ம தன்னம்பிக்கையோட ஸ்டார்ட் பண்ணியுமே அந்த ஒரு விஷயத்தை நம்ம இடையில விட்டுட்டு போகிறவங்க எத்தனை பேர் வந்து இருக்காங்க. ஏன்னு பார்த்தோம்னா, அந்த விஷயம் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாகவும் ரொம்ப வந்து ஒரு நம்மளால் சக்ஸஸ் வந்து கொடுத்துட முடியும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். ஆனால் அந்த ஒரு விஷயத்தை நம்ம திரும்ப பண்ணிகிட்டே இருக்கும்போது ரொம்ப நாள் எடுத்துக்கிட்டே போயிட்டே இருக்கும். ஸோ நம்ம வந்து இந்த விஷயத்தை நம்மளால் வந்து சக்ஸஸ் வந்து கொடுக்க முடியாது போல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தை தூக்கி போட்டு போயிடுவோம். அப்படி இல்லைனா இடையில ஒரு சின்ன தடைகள் வந்தாலுமே தூக்கி போட்டு போயிடுவோம். ஸோ அந்த மாதிரி பண்ணாலுமே கண்டிப்பாக அதுவுமே ஒரு ஃபெயிலியர் தான். நீங்கள் அந்த விஷயத்தை தூக்கி போடுறதுக்கு பதிலாக
அந்த விஷயத்தை வந்து ரெக்கவர் பண்ணிட்டு அதில் வந்து நம்ம என்னென்ன பண்ணிட்டு இருக்கோம், நம்மளோட மிஸ்டேக் என்ன அப்படின்றத நீங்கள் வந்து சரியாக வந்து கண்டுபிடிச்சி மாற்றிக்கிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு பெரிய வெற்றி வந்து காத்துட்டு இருக்கும். ஸோ நீங்கள் அந்த ஒரு ஃபெயிலியருக்கு அப்புறம் வந்து உங்களுக்கு வந்து இன்னொரு டைம் வந்து ஃபெயிலியர் வரப்போதா சக்ஸஸ் வரப்போதா அப்படின்றது வந்து முன்னக்கூடிய தெரிஞ்சுக்காமே நீங்கள் அந்த விஷயத்தை தூக்கி போடுறது ரொம்ப பெரிய முட்டாள்தனம். ஸோ அதனால் எந்த ஒரு விஷயம் இருந்தாலுமே ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அது என்னவாக இருந்தாலும் பரவாயில்ல, நெகட்டிவாக இருந்தாலும் பரவாயில்ல, பாசிட்டிவாக இருந்தாலும் பரவாயில்ல, அந்த ஒரு விஷயத்தோட எண்டிங் வரைக்கும் நம்ம போயிட்டே தீரணும் அப்படின்னு தன்னம்பிக்கையோட அந்த விஷயத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். பிளான் பண்ணுங்கள் முக்கியமாக. ஸோ பிளான் பண்ணி பண்ணால் மட்டும் உங்களால் வந்து அடுத்தடுத்து பண்ண முடியும். நீங்கள் பண்ணுற மிஸ்டேக்லாம் அப்பப்போ வந்து மாற்றிக்க முடியும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறதுனால கண்டிப்பாக ஒரு விஷயத்தை வந்து இடையில தூக்கி போட்டு போகிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பே கிடையாது. அதை விட்டுட்டு நீங்கள் வந்து ஏதோ ஒரு வந்து ஏனோதானோன்னு ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் வந்து அந்த விஷயத்தை வந்து முழுமையாக கம்ப்ளீட் பண்ண முடியாமல் உங்களுக்கே மைண்ட் செட் இல்லாமல் தூக்கி போட்டு போயிடுவீங்க. ஸோ இதுதான் நம்ம பண்ணுற 4வது தப்பு. இப்போ நம்ம அடுத்ததை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தோம்னா, நம்ம ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வந்து எவ்வளோ வேணால் திங்க் பண்ணலாம். ஆனால் அதே ஒரு விஷயத்தை வந்து ஆரம்பிச்சுட்டு நம்ம ரொம்ப திங்க் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த விஷயம் வந்து ஃபெயிலியர் ஆயிரும். நான் ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தோம்னா, நம்ம ரொம்ப திங்க் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா பாசிட்டிவ் கூட வந்து கொஞ்ச நாளே நெகட்டிவாக தெரிய ஆரம்பிச்சிடும். இதனால் அந்த விஷயத்தை நம்ம வந்து தூக்கி போட்டு போயிடுவோம். ஸோ அதாவது சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ஓவர் திங்கிங் வந்து தூக்கி போட்டு ஸோ நம்ம பண்ணிகிட்டு இருக்க சரிதான்னு சொல்லிட்டு வந்து கான்ஃபிடென்ட்டாக வந்து பண்ண வந்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ தவறாக இருந்தாலுமே நீங்கள் வந்து பண்ணிகிட்டே இருங்க, திரும்ப ட்ரை பண்ணிகிட்டே இருங்க. உங்களோட தவறெல்லாம் திருத்திக்கு வந்து ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக அது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து பாசிட்டிவாக மாறி உங்களுக்கு ஒரு நல்ல சக்ஸஸ் வந்து கொடுக்கும். அதை விட்டுட்டு அதை வந்து நம்ம பண்ணாமே அதை உட்காந்துட்டு வந்து அது சரியாக போயிருமா, சரியாக வருமா, தப்பாக வருமா, நம்ம இது வரைக்கும் பண்ணதெல்லாம் சரிதானா, இனிமேல் நம்ம பண்ண போகிற சரிதானான்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஓவராக திங்க் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா கடைசி வரைக்கும் அந்த விஷயத்தை பற்றி நம்ம திங்க் பண்ணிவிட்டு அந்த விஷயத்தை அப்பயே மூடிட்டு போயிடுவோம். அதை விட்டுட்டு அந்த விஷயத்தை வந்து திங்க் பண்ணுறதை நிறுத்திட்டு அந்த விஷயத்தை வந்து தூக்கி போட்டு, அதாவது நம்ம திங்க் பண்ணுற விஷயத்தை வந்து தூக்கி போட்டு அந்த விஷயம் நம்மளால் வந்து முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கடைசி வரைக்கும் அந்த விஷயத்தை வந்து போராடுங்க. கண்டிப்பாக உங்களால் வந்து முடியும். இதுதான் நம்ம பண்ணுற 5வது தப்பு. இப்போ நம்ம அடுத்ததை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தோம்னா, இது வரைக்கும் நம்ம பார்த்த எல்லா விஷயத்தையும் நீங்கள் மாற்றிக்கிட்டாலும் இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிற அந்த ஒரு பாயிண்ட்டை நீங்கள் மாற்றிக்கிட்டால் மட்டும்தான் இந்த ஒரு விஷயம் வந்து இல்லாமல் இருக்க முடியும். அது என்னென்னு பார்த்தோம்னா டிப்ரெஷன். ஸோ மன அழுத்தம் இல்லாமல் இருந்தால் மட்டும்தான் கண்டிப்பாக நம்ம ஒரு விஷயத்தை வந்து சக்ஸஸ் வந்து கொடுக்க முடியும். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ஒரு விஷயத்தை வந்து செஞ்சுட்டு இருக்கும்போது டிப்ரெஷனோட செய்கிறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் அந்த விஷயத்தை வந்து பின்னோக்கி போயிட்டே இருப்பீங்க, அதாவது ஃபெயிலியரை நோக்கி வந்து போயிட்டே இருப்பீங்க. ஸோ அதனால் எந்த ஒரு விஷயத்தை பண்ணுறதுக்கு முன்னாடியுமே ஓவர் திங்கிங் பண்ணாமல் எல்லா விஷயத்தையும் முடிஞ்சதை பற்றி வந்து நம்ம வந்து கவலைப்படாமல் அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு வந்து ஹாப்பி மைண்டோட அந்த விஷயத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ அதாவது முடிஞ்சதை பற்றி வந்து சந்தோஷத்தை வந்து நினைங்க, அடுத்து வரப்போகிற சந்தோஷத்தை நினைங்க. வரப்போகிற கஷ்டத்தையும் முடிஞ்ச கஷ்டத்தையும் நினச்சிட்டே இருந்தீங்க அப்படின்னா திரும்ப நீங்கள் வந்து டிப்ரெஷனுக்குள்ளே போயிட்டு இருக்க மாதிரி தான் வரும். ஸோ அதனால் டிப்ரெஷன் அப்படின்ற விஷயம் வந்து கண்டிப்பாக ஃபெயிலியருக்கு வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட்டு. ஸோ அதனால் இந்த ஒரு தவறையும் வந்து மாற்றிக்கோங்க. ஸோ இதுதான் நம்மளோட 6வது தவறு. இப்போ நம்ம அடுத்ததை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தோம்னா, இது வரைக்கும் நம்ம பார்த்த எல்லா விஷயத்தையுமே மாற்றிக்கிறதுக்கு இந்த ஒரு பாயிண்ட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதாவது இந்த ஒரு தவறை நம்ம மாற்றிக்கிட்டாலே கண்டிப்பாக அது எல்லாத்தையுமே ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆயிரும். அது என்னென்னு பார்த்தோம்னா செல்ஃப் மோட்டிவேஷன். ஸோ கண்டிப்பாக நம்ம எல்லாருக்கிட்டையுமே தேவைப்பட வேண்டிய அதாவது தேவைப்படுற ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தோம்னா செல்ஃப் மோட்டிவேஷன் தான். நம்ம எல்லாருமே யாராவது ஒருத்தவங்க வந்து டிபெண்ட் பண்ணி தான் இருந்துகிட்டு இருக்கோம். ஸோ இப்போ ஒரு சில பேரில் எப்படின்னு பார்த்தோம்னா ஒரு வேலையை வந்து செய்கிறதுக்கு முன்னாடி வந்து ஏதோ ஒரு ஆடியோவோ இல்லை ஏதோ ஒரு வீடியோவோ வந்து மோட்டிவேட்டான ஒரு விஷயத்தை வந்து கேட்டால் மட்டும்தான் அந்த விஷயத்தை வந்து ஸ்டார்ட் பண்ண முடியும். அப்படி இல்லைனா மனசுக்கு பிடிச்சவங்ககிட்ட போயிட்டு வந்து கொஞ்ச நேரம் உட்காந்து பேசிட்டு அவங்ககிட்ட வந்து பாசிட்டிவான திங்கிங்லாம் வந்து அதை பாசிட்டிவாக பேச சொல்லி அதை நம்ம கேட்டுட்டு ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணால் மட்டும்தான் நமக்கு அந்த விஷயத்தை சக்ஸஸ் வந்து கொடுக்க முடியும். அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் நம்ம நிறைய பேர் வந்து இருந்துகிட்டு இருக்கோம். ஸோ அந்த மாதிரி வந்து எப்பயுமே நினச்சிட்டு இருக்காதீங்க. நான் ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தோம்னா, உங்களை வந்து மோட்டிவேட் பண்ணிட்டு இருக்கவங்களும் உங்களுக்கு வந்து பாசிட்டிவ் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க எல்லாருமே எல்லா நேரத்தையும் அவங்க கூட இருப்பாங்க அப்படின்றதுக்கு வந்து எந்த ஒரு கேரண்டியுமே கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு ஒரு லைஃப் இருக்குது, அவங்களுக்கு ஒரு ஃபியூச்சர் இருக்குது. ஸோ எல்லாருமே அவங்களோட பார்த்து வந்து போயிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி போயிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து தனியாக நிற்கிற மாதிரி ஆயிரும். ஸோ செல்ஃப் மோட்டிவேஷன் இல்லாமல் வந்து நீங்கள் அந்த விஷயத்தை செய்யவே மாட்டீங்க. ஸோ அதனால் வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தோம்னா ஏதாவது ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கு முன்னாடியுமே நம்மளால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு செல்ஃப் மோட்டிவேஷன் வந்து வளர்த்துக்கு வந்து ட்ரை பண்ணுங்கள். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்ற பற்றி நம்ம ஆல்ரெடி தனி வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம் தன்னம்பிக்கையை பற்றி. ஸோ கண்டிப்பாக வந்து போய் பாருங்கள். தன்னம்பிக்கை எப்படி வந்து வளர்த்துக்கிறது அப்படின்ற பற்றி வந்து ஒரு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதுலேயே வந்து செல்ஃப் மோட்டிவேஷன் பற்றி வந்து நம்ம நிறையா வந்து பேசியிருக்கோம். ஸோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுதான் நம்ம பண்ணுற 7வது தவறு. இப்போ கண்டிப்பாக எல்லாருக்குமே மைண்டில் ஒரு விஷயம் வந்து ஓடிக்கிட்டே இருக்கும். அது என்னென்னு பார்த்தோம்னா செல்ஃப் மோட்டிவேட் எங்களுக்கு நாங்களே பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அப்போ நீலாம் இதுக்கடா இந்த சேனலில் இதுக்கடா நீங்கள் வந்து நினைக்கலாம். ஸோ கண்டிப்பாக உங்களால் வந்து எல்லா விஷயத்தையுமே வந்து தெரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு வந்து பண்ணிட முடியாது. செல்ஃப் மோட்டிவேட்ன்றது எதுக்குன்னு பார்த்தோம்னா நம்ம ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து நம்மளால் முடியும் நம்மளாலே மோட்டிவேட் பண்ணிக்கிறதுக்கு மட்டும்தான். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்த்த 7 பாயிண்ட்டில் எந்தெந்த பாயிண்ட்டுக்கெலாம் நம்ம ஆல்ரெடி அந்த வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கோமோ அந்த வீடியோ எல்லாமே அந்தந்த பாயிண்ட்டுக்கு மேலே வந்து ஐகார்டில் வரதை நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ கண்டிப்பாக அந்த எல்லா வீடியோவுமே கண்டிப்பாக போய் பாருங்கள். ஸோ பார்க்காம மட்டும் இருக்காதீங்க. நம்ம சிம்பிளாக ஒரு பாயிண்ட்டாக பார்க்குறதுக்கும் அதே ரொம்ப பெருசாக வந்து பார்க்குறதுக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட் இருக்குது. ஸோ நீங்கள் இதை விட அதில் நிறைய விஷயம் வந்து கற்றுக்கலாம். ஸோ கண்டிப்பாக எல்லாமே வீடியோ வந்து மறக்காமல் வந்து பாருங்கள். இதே மாதிரி மாதத்துக்கு ஒரு நாள் வந்து கண்டிப்பாக ஒவ்வொரு வீடியோ வந்து வந்துக்கிட்டே தான் இருக்கும். நம்ம லைஃப்பில் பண்ணுற நம்ம ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து எடுத்து அதில் இருக்க காமனான 7 மிஸ்டேக்கை பற்றி வந்து ஒவ்வொரு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணிகிட்டே தான் இருப்போம். ஸோ நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி நான் வந்து காமனான மிஸ்டேக் எடுத்து வந்து போஸ்ட் பண்ணணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா கீழே வந்து கேளுங்க. அடுத்த மாதத்தில் நீங்கள் கேட்ட ஒரு வீடியோ கூட வரலாம். ரொம்ப அதிகமாக கேட்டிங்க அப்படின்னா ஸோ வீக்லி ஒரு வீடியோ கூட போடலாம், இல்லை மந்த்லி 2 வீடியோ 3 வீடியோ கூட வந்து போடலாம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் உங்களோட கொஸ்டின் வந்து எவ்வளோ
ஃபீட்பேக்காக நீங்கள் கேட்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம எப்பயுமே வீடியோ வந்து அடுத்தடுத்து இண்டிவிஜுவல் வீடியோ வந்து வந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நான் நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள், ஏன் பிடிக்கல எதுக்கு பிடிக்கல அப்படின்ற எல்லாத்தையுமே கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் சொன்னீங்க அப்படின்னா என்ன நான் வந்து மாற்றிக்கிறது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் ஒவ்வொரு வீடியோ சொல்லிட்டு தான் இருக்கேன், எனக்கு வந்து நான் வந்து மாற்றிக்கணும், ஸோ என்னென்ன மிஸ்டேக்லாம் பண்ணுறேன் அப்படின்ற எல்லாமே கீழே வந்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறேன். ஒரு சில பேர் சொல்கிறீங்க, ஒரு சில பேர் சொல்கிறது கிடையாது. எனக்கே தெரியுது நான் என்னென்ன மிஸ்டேக் வந்து பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு. ஸோ அதெல்லாம் நான் வந்து ஆல்ரெடி வந்து லிஸ்ட் அவுட் எடுத்து வந்து அது வந்து மாற்றிக்கிட்டு தான் வந்துகிட்டு இருக்கேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் எனக்கே தெரியாமல் நான் பண்ணுற ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் வந்து சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து மாற்றிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஏதாவது பர்சனல் டவுட் இருந்தாலோ இல்லை நான் ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி வந்து மோட்டிவேட் பண்ணி நீங்கள் ஆசைப்பட்டாலோ கண்டிப்பாக கீழே வந்து கமெண்ட் செக்ஷன் வந்து கேளுங்க. நீங்கள் கேட்குற ஒவ்வொரு கமெண்ட்டுக்குமே ரிப்ளை பண்ணுறது மட்டும் இல்லாமல் தனித்தனி இண்டிவிஜுவல் வீடியோ வந்துகிட்டே இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்து எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோ இதோட வந்து நான் முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்னொரு வீடியோவில் உங்களை நான் வந்து மண்டே வந்து பார்க்குறேன். நன்றி, வணக்கம்.